Hi friends, good morning. Welcome to all Vicky Vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்க் ரோட்டில் தாங்க இருக்கோம். பார்க் ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க, யாருமே இல்லைங்க. இது தெப்பத்தேர் ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ரெடியாக இருக்குங்க. ஒயிட் ஏஞ்சல் மட்டும்தாங்க இங்கே இருக்குது. இது வருங்க நம்ம ஒயிட் ஏஞ்சல், நல்ல டாப் வியூவில் காட்டுற பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஷார்ப்பாக 3 o'clock ஆகுதுங்க. இது எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலம் ஜங்ஷன் தாங்க கஸ்டமரை ட்ராப் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம நாமக்கல் பார்க் ரோட்டில் இருக்கோம். கஸ்டமரை பிக்கப் பண்ணுற இடம் வந்து ஒயிட் ஏஞ்சல் எடுத்துகிட்டு போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு சேலம் ஜங்ஷன் ட்ராப் பண்ண போகிறோங்க. அடுத்தது வந்து நான் சேலத்துலேருந்து ரிட்டன் எம்டி வந்துட்டு நாமக்கல்லில் பிக்கப் பண்ணிவிட்டு ஜேடரபாளையம் போயிட்டு 1 hour வெயிட் பண்ணி திருப்பி வர போகிறோங்க. அதாங்க இந்த விலாகில் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ராவல் விலாக் வந்து போட்டிருக்கோம். அந்த விலாக் நம்ம ஒயிட் ஏஞ்சல் வந்து நீட்டாக கழுவி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்க் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இப்போ போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம சேலம் ஜங்ஷனில் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிடுவோம். ட்ராப் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து எம்டியாக தாங்க வருவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூ டியூட்டிங்க. இப்போ பார்க் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தாங்க இருக்கோம், வேறு யாருமே இல்லைங்க. இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஆச்சுங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலம் ஜங்ஷனே வந்துட்டோங்க. ஜங்ஷனில் கஸ்டமர் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். நம்ம கஸ்டமர் வந்த மாதிரி எதுவும் காட்டியிருக்க மாட்டோங்க. அது அது காட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு காட்டலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சேலம் ரயில்வே ஜங்ஷன் வந்து கஸ்டமரை வந்து நல்லபடியாக வந்து நம்ம வந்து நீட்டாக ட்ராப் பண்ணிட்டோங்க. ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. இப்போ வந்து எம்டியாக தாங்க கிளம்ப போகிறோம். இப்போ வந்து டுவர்ட்ஸ் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல், ஸ்ட்ரைட்டாக வந்து நாமக்கல் போக போகிறோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து கஸ்டமரை நம்ம நல்லபடியாக வந்து ட்ராப் பண்ணியாச்சு ரயில்வே ஸ்டேஷனில். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் தாங்க புறப்பட்டு போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோங்க. அப்படியே ஜங்ஷன்லேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து ரைட் எடுத்துருவோங்க. ரைட் எடுத்து நம்ம போனீங்கன்னா நம்ம பைபாஸ் வந்துடுவோங்க. பைபாஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சரன்னு வந்து நாமக்கல் கிளம்பிடுவோங்க. நம்ம அப்படியே இப்போ தாங்க ஜங்ஷன் விட்டு அப்படியே அவுட் ஆகிட்டு இருக்கோங்க. அப்படியே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவுட் ஆகி வெளியில் வந்துட்டோங்க. இப்போ வந்து ரைட் திரும்பிட்டோம். நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து தெரியுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷனுங்க. இதில் அப்படியே போய்ட்டு டெட் எண்ட் போய் லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோங்க. நம்ம அவ்வளோதாங்க, ஹைவே வந்துட்டோங்க. இந்த ஹைவேல வந்து அப்படியே பிரிட்ஜுக்கு அடியில் போய்ட்டு நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொல்லம்பட்டி பைபாஸு, சீலநாயக்கம் பைபாஸு, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பைபாஸ் அப்படியே வந்துடுங்க. நம்ம இந்த ஹைவேல வந்து அப்படியே நம்ம ரைட் எடுத்துருவோங்க. ஏன்னா இன்னொரு டியூட்டி பின்னாடி கனெக்டிங் டியூட்டி இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து லேட் பண்ணாமல் வரணுங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து அது வந்து பிக்கப்புங்க. அதனால் வந்து இது வந்து பார்ட் 1 போட்டுறேங்க, அது வந்து பார்ட் 2 போட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜேடரபாளையம் போயிருக்கோம். இன்னும் 2மே ஒரே நாள் தான். அது மதியானமும் அதுவும் முடிஞ்சிருங்க, ஈவினிங்கோடு முடிஞ்சிடும். இப்போ 3 o'clock 4 o'clock கூட முடிஞ்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரிட்ஜுக்கு அடியில் இப்போ வந்து ஹைவே வந்து ஏற போகிறோங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டலாம்பட்டி பைபாஸே வந்துட்டோங்க. கொண்டலாம்பட்டி பைபாஸ்லேயும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம்னா அடுத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலிங்கம் பைபாஸுங்க. அந்த பைபாஸில் மேலே அப்படியே பிரிட்ஜில் ஏறி அப்படியே நம்ம ரைட்டில் வந்து நாமக்கல் ரோட்டில் வந்து இறங்கிடுவோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலிங்கம் பைபாஸ் வந்துட்டோங்க. இப்போ தாங்க பிரிட்ஜில் மேலே ஏறிட்டு இருக்கோம். ரைட் சைடில் வந்து பாருங்கள் தருண் ஹாஸ்பிட்டல் வந்து தெரியுது பாருங்கள். இப்போ தாங்க தருண் ஹாஸ்பிட்டல் வந்து தாண்டுறோம். இதை அப்படியே தாண்டினோடனே அப்படியே வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கீழே இறங்கிட்டோம்னா வந்து அது ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சென்னை ரோடு வந்துருங்க. அந்த ரோட்டில் போகக்கூடாதுங்க. நம்ம அப்படியே வந்து நம்ம ரைட்டில் திரும்பிடுவாங்க நாமக்கல் ரோட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லைங்க, அதனால் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக இருட்டாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இதாங்க நம்ம நாமக்கல்லேருந்து வந்த ரோட்டு. இப்போ நம்ம அப்படியே இதில் போய்ட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணி நம்ம இந்த ரோட்டில் தாங்க இறங்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்டலூர் கேட்டு தாண்டி போயிட்டுருக்கோங்க. அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஆட் இருக்குங்க. 5000 ஆட் இருக்குங்க. ஆடில் விட்டு நம்ம அப்படியே வந்து சிஎன்ஜி பிடிச்சிட்டு போயிடலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன் 5000 ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ஆண்டலூர் கேட் நியர்பை இருக்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து கேஸ் அடிச்சுட்டு சிஎன்ஜி பிடிச்சிட்டு, ஏன்னா ஜேடர்பாளையம் அடுத்த ட்ரிப் போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ப்ரெஷர் இப்போ இந்த டைமில் இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலுக்குள்ளே இருக்க பங்க் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க மாட்டாங்க இந்த டைமில் வந்து நைட் டைமில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க இங்கே. அதனால் வந்து இங்கே 24 ஹவர்ஸ் வந்திங்கன்னா ப்ரெஷரோடு இருக்குங்க. அதனால் டேங்க் நீட்டாக ஃபுல் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலப்பட்டி வந்துட்டோங்க. நாமக்கல் ரீச் ஆகிட்டோங்க. நாமக்கல் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படியே சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டோங்க. அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட்லாம் தாண்டி அப்படியே நம்ம உள்ளே போயிடலாங்க. ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5:50 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிப்பு நம்ம நாமக்கல் பிக்கப்பு சேலம் ஜங்ஷன் ட்ராப் பண்ண ட்ரிப் வந்து இதோட வந்து ஃபைனலாக வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கும் இது மாதிரி வந்து பிக்கப் ட்ராப் வந்து போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும், திருச்சி ஏர்போர்ட்டு, மதுரை ஏர்போர்ட்டு, சேலம் ஏர்போர்ட்டு, ஜங்ஷன் போகணும், இல்லை வேறு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகணும், அந்த மாதிரி போன்ற ட்ரிப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை நம்பி புக் பண்ணுங்கள். நம்ம அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க வாங்குவோம். நம்மளும் இந்தியன் டாக்ஸி கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யாராச்சும் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நம்மள்ட்ட சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அண்ட் செக்யூராக இருக்குங்க. தேங்க்யூங்க. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேங்க. நாமக்கல் டு சேலம் ஜங்ஷன் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் போன்ற ட்ரிப்பு ஏதோ தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா சேலம் நம்ம ட்ராப் பண்ணிட்டு நாமக்கல்லே வந்துட்டோங்க. இப்போ அடுத்தது வந்து அடுத்த கஸ்டமரை தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். ஃபைனலாக வந்து இப்போ வந்து ஒரு டியூட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டியூட்டியும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clockலாம் வந்து ஃபினிஷ் ஆயிருங்க இந்த டியூட்டியும்.